ட்ரைனிங் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி 9 டாபிக்ஸ் இந்த கார்ப்பரேட் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற கீழே பிளான் பண்ணி இன்னைக்கு 7th டாபிக் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இது ரொம்பவே தேவையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நிறைய நிறுவனங்களில் ரிட்டையரிங் பீப்புளுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நான் கிளாஸ் எடுக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சரி, கார்ப்பரேட்லேயும் கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஐடிசியில் பண்ணேன், அசோக் லேலண்டில் பண்ணுறேன். இது மாதிரி பல கம்பெனியில் ரிட்டையரிங் ஸ்டாஃபுக்கு பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 60th இயரில் இல்லை 59th இயரில் 1 இயர் 6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆகிற போகிறவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அது பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ட்ரைனிங் எங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தா எங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்க முடியும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணியிருக்க முடியும். இப்போ நாங்கள் ஓரளவு பிளான் பண்ணியிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நாங்கள் பெட்டராக பிளான் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த 60th இயரில் எங்களுக்கு இல்லை 58th இயரில் எங்களுக்கு கொடுக்குற போது இருக்கிற பணத்தை, வரக்கூடிய பணத்தை எப்படி நாங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் பத்திரமா பாதுகாத்து அதே நேரத்தில் கம்ஃபர்டபுளாக வாழ முடியுங்கிறத நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் எப்படி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணுங்கிற தகவல் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. நாங்களும் வெளியே போய் தேடலை, மிஸ் பண்ணிட்டோம் நிறைய. நிறுவனம் கொடுக்கல, நிறுவனத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நாங்களும் தேடலை. ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பீரியடில் வந்து ஒரு இந்த தகவல்கள் முன்னாடியே கிடச்சிருந்தா எங்களுக்கு பெட்டராக இருக்குமே. யங் ஏஜில் எங்களுக்கு வந்து கிடச்சிருந்தா 30 இயர்ஸில் கூட கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு. நிறைய ஒரு 90% பீப்புள் ஜென்ரலாக இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு ஒரு வார்த்தையை போய் சொன்னோன்னா, அட ரிட்டையர் ஆகிறதுக்குன்னு எவ்வளோ வருஷம் இருக்குது, இப்போ அதை பற்றி யாராவது யோசிப்பேன், லைஃப் இஸ் என்ஜாய் மச்சி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ரிட்டையர் ஆகும்போது பார்த்துக்கலாம், 58 வயசில் பார்த்துக்கலாம், 60 வயசில் பார்த்துக்கலாம். 55 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த லாஸ்ட் 1 இயர் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதில் எதுவும் பெருசாக பிளான் பண்ண முடியாதுங்கிறது உண்மை, யதார்த்தம். இதுதான் யதார்த்தம், ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை புரிந்து கொண்டு நாம் வந்து முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். 30 இயர்ஸ்லேயே வந்து 30 இருக்கும் பொழுதே கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணாங்கன்னா, சின்ன தொகையை வைத்து கொண்டு, சிறிய தொகையை ஒரு சேவிங்ஸ் வைத்து கொண்டு ஒரு பெரிய தொகையை ரிட்டையர்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி வாழ போகிறோம், எவ்வளோ பணம் தேவைப்படும், இன்றைக்கி இருக்கிற மணி வேல்யூ என்ன, அன்றைக்கி இருக்கிற மணி வேல்யூ என்ன, இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூடுமா குறையுமா, இன்ஃப்ளேஷன் கூட தான் வாய்ப்பு இருக்குது தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து இந்த இந்த ரேட்டுக்கு வாங்கினோம், இப்போ எவ்வளோ ஏறிடுச்சு நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்ஃப்ளேஷன். 10 வருஷம் முன்னாடி இது எவ்வளோ ரேட் இருந்தது தெரியுமா, 20 வருஷம் முன்னாடி எவ்வளோ ரேட் இருந்தது தெரியுமா அப்படின்னு நினைக்கிறோம். கோல்டு எடுத்துக்கோங்களேன், கோல்டு எவ்வளோ இருந்தது, 2 வருஷம் முன்னாடி என்ன இருந்தது. கோல்டில் மட்டும் இன்ஃப்ளேஷன் அவ்வளோ இருக்குது. நம்ம தினசரி வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு செலவுமே இன்ஃப்ளேஷனால விலை ஏறிட்டு வருது. ஆனால் வருமானம் கூட போதா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்? இல்லை. 58 வயசுலேயோ இல்லை 60 வயசுலையோ ரிட்டையர் ஆகிறாங்க. எவ்வளோ வருஷம் மினிமம் வாழ போகிறாங்க? குறைஞ்சது 25 வருஷம் வாழ போகிறாங்க, குறைஞ்சது. இன்றைக்கி ரேட்டில் மெடிக்கல் டெக்னாலஜின்னு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சரியாக கவனித்து கொண்டு ஹெல்த்தை பேணி பார்த்துங்க, குறைந்தது 85 வயது வாழப்போம். ரைட். ஸோ எக்ஸப்ஷனல் கேஸஸ் ஹியர் அண்ட் தேர் இருக்கலாம். அப்போ இன்னொரு 25 ஆண்டுகள் வாழ்வதற்கான ஒரு நிதி நிலைமையை நாம் இந்த 30 ஆண்டு கால வாழ்க்கையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இல்லை. அப்போ 60 வயதில் வரக்கூடிய ஒரு பணத்தை ஒரு பிஎஃப்ஓ இல்லை இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன சேவிங்ஸாக வைத்துக்கொண்டு இன்னொரு 25 வருஷம் இன்கம் கூட போகிறதில்ல, ஆனால் இன்ஃப்ளேஷன் கூட்டிகிட்டு போக போகிறது. அப்போ எப்படி மேனேஜ் பண்ண போகிறோங்கிற ஒரு சின்ன சிந்தனை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு 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 ட்ரிகர் கொடுக்க தான் இன்றைக்கி நான் டாப்பிக்காக நான் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஹார்ட் செய்து போட்டுடுறேன், ஷேர் பண்ணிக்கிறேன், நான் பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் இருப்பேன். Hope you are able to view that slide. நான் உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? Yes sir, yes sir. Right, okay. ஸோ ரியாலிட்டி செக் அப்படின்னு கேட்டால், ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் அன் ஏஜ். நமக்கு வந்து ஒரு வயசு வெளியே தள்ளிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து இன்னும் உடல் நல்லா தான் இருக்குது, மனசு நல்லா தான் இருக்குன்னு உழைக்க முடியும்.
நம்ம வந்து ஃபினான்ஷியலை தான் பார்க்குறோம். ஏன்னா 58 வயதில் ரிட்டையர்மெண்ட் ஆக்கள் டக்குன்னு இன்கம் குறையுது. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் பென்ஷன் கிடைக்கும். பிஎஃப் ப்ரைவேட்டில் இருந்தாங்கன்னா பிஎஃப்ல ஜாயின் பண்ணால் பிஎஃபோட பணம் வரும். அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? நான் அந்த ஏரியாக்குள்ளே நான் போகலை. எப்படி நீங்கள் என்னென்ன ஸ்கீமில் போடணும், என்னென்ன பிளானில் போடணுங்கிற ஏரியா போகல, அது வேற டாபிக். ஆனால் அதுக்கே மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா, அந்த ஃபேஸுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கமாங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, மணி எக்ஸ்பெக்டன்சி ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. லைஃப் இத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோம் நம்ம கையில் தெரியாது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி 95 வயது, 96 வயது, 90 வயது கடந்த நிறைய பேரை பார்க்குறேன். என் கூட வேலை செய்வங்க எம்ப்ளாயிஸ், இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் 90 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. 85 இயர்ஸ்க்கு நல்லா இருக்கு. ஸோ உதாரணமாக எடுத்துக்கலாம். 85 இயர்ஸ்க்கு மேலே ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னா 25 வருஷம் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கை, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப். இந்த செகண்ட் ஃபேஸை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இன்னி ரேட்டில் ஜாலியாக வந்ததை முழுக்க செலவு பண்ணிவிட்டு அதிக இஎம்ஐயை வாங்கிட்டு இஎம்ஐக்காக ஓடிட்டு இருந்தால் 58 வயது 60 வயதில் கையில் என்ன இருக்கும்? இன்னொரு 25 வருஷம் மற்றவங்களை நம்பி வாழ்கிற நிலைமை வரக்கூடாது. ஃபினான்ஸ் பொறுத்த மட்டுக்கும் நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்சியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இன்னி ரேட்டில் 10,000 அப்படிங்கிறது ஒரு பொருளோட வேல்யூ அப்படின்னு கேட்டால் 20 வருஷம் கழிச்சு 10,000 இருக்குமான்னா இருக்காது. கண்டிப்பாக அது 20,000 40,000 1 lakh டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ஃப்ளேஷன் மார்க்கெட்டை பொறுத்து தான். அப்போ நம்ம இன்னைக்கு ரேட்டில் ஒரு 30 வயசில் நீங்கள் இன்னைக்கு கணக்கு போட்டிருப்பீங்க, கிட்ட பார்த்துக்கலாம், எனக்கெல்லாம் 30,000 40,000 சம்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த 40,000 கூட உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு வந்தால் காணாது அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன். ஸோ ஒரு சின்ன ஒரு சர்வே என்ன சொல்லிக்கிறது, ரிட்டையர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பைசா வருது, நிறைய பேருக்கு வரும். எய்தர் பென்ஷன் ஆர் பிஎஃப், இந்த ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு வேறு ஏதாவது திட்டம் பிளான் பண்ணணும். பிஎஃப்ல கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டேட் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா பிஎஃப்ல போட்டிருப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு நேச்சுரலி கவர்மெண்ட்டோட பிஎஃப்ஓ மற்ற சூப்பரானேஷன் எல்லாமே வரும். என்ன பணம் வந்தால் அந்த பணம் எத்தனை வருஷம் மக்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாஸ்ட் ஒரு ரெக்கார்டை பார்த்து ஒரு சர்வே பார்த்தா தான் நமக்கு ஒரு சின்ன ஐ ஓப்பனாக இருக்கும். 5 வருடத்துக்கு மேலே அந்த பணத்தை வைத்திருக்க முடியாதவர்கள் 32%. ரிட்டையர்மெண்ட் போது வந்த பணம் அவ்வளவுமே செலவாகிவிட்டது 5 வருடத்திற்குள். ஸோ 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, 63 வயசில் எல்லா பைசாவும் காலி. 63 வயசுக்கு மேலே எந்த செலவு இல்லை உங்களுக்கு. வீடு மட்டும் வேணால் ஓன் ஹவுஸ் இருக்கலாம், மற்றபடி எந்த செலவு இல்லை. ஸோ யூஆர் டிபெண்டிங் ஆன் டாட்டர்ஸ் ஆர் சன்ஸ், வேற ஏதாவது நம்ம வருமானத்தை நம்பி இருக்கணுங்கிற நிலைமை. அதாவது நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம ரேட்டில் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் சம்பாதிச்சே ஆக வேண்டியங்கிற நிலைமை வரக்கூடாது. இன்னி ரேட்டில் சம்பாதிச்சதுல கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டா ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் நமக்கு பிடிச்சது பண்ணணும். அப்போ 32 வயசு 32% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன்கம் வந்து வர்ற பணத்தை பூரா 5 வருஷத்தில் காலி பண்ணிட்டாங்க, செலவாயிட்டுது. ஏதோ ஒரு காரணங்கள், நமக்கு 1000 காரணங்கள் இருக்கும், செலவாயிடுது. அதுக்கப்புறம் வாழ்க்கை பென்ஷன் வந்தால் பரவாயில்ல, ஏதோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி பேங்க் எம்ப்ளாயி ஏதோ பென்ஷன் வந்தால் பரவாயில்ல. பென்ஷன் வரலைன்னா இன்னி ரேட்டில் எவ்வளோ பேர் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பென்ஷன் வரக்கூடிய ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மற்ற எல்லாருமே அவங்களுடைய ஓன் பிளானிங்கில் தான் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ள பணம் ஃபுல்லாக காலி ஆகிட்டுன்னு சொன்னாங்க. 10 இயர்ஸில் ஃபுல் பணம் காலி சொல்கிறவங்க 29%. ஸோ என்டையர் ரிட்டையர்மெண்ட் பூலுக்கு அந்த பணத்தை ஓரளவு வச்சுருக்கவங்க 20%. அவங்களால மட்டும்தான் ஒரு சீரான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியும். ஸோ 80%க்கு ஏதோ ஒரு ஃபியர் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மெடிக்கல் காஸ்ட். மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனால் இன்றைக்கெல்லாம் காஸ்ட்லி ஆஃபர். இட்ஸ் நாட் அன் ஈஸி டு ஸ்டார்ட் அன் ஹாஸ்பிட்டல். யாரால முடியும், எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பெரிய கார்பரேட்டாக இருந்தால் வேற விஷயம். இண்டிவிஜுவல் ஆரம்பிக்கிறாந்தா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே உள்ள மெட்டீரியல் எல்லாமே வாங்குறாந்தா கூட, அப்பாரட்டஸ் வாங்குறாந்தா கூட எல்லாம் 50 லட்சம் 70 லட்சம் 1 crore. அது என்னைக்கு அவங்க பைசா எடுக்கிறது? எவ்வளோ பேஷண்ட்ஸ் வருவாங்கன்னு நம்பி அதை வாங்க முடியும்? ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது என்றால் மினிமம் ஒரு 10 கோடி இல்லாமல் ஆரம்பிக்க முடியாது. பில்டிங்லேருந்து ரூம் கட்டுறதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து லேண்ட் காஸ்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு, உள்ள மெட்டீரியல் காஸ்ட்டு, இதெல்லாம் பார்க்க போனால் மினிமம் 10 கோடி. 10 கோடிக்கு ரிஸ்க் எடுத்து ஆரம்பிக்கூட மிக மிக கம்மி. ஸோ எந்த இது ஆரம்பித்தாலும் அவங்கள்ட்ட நம்ம உள்ளே போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறோம்னா
பில்லு வந்து பெரிய அமௌண்ட் தான். இந்த ரேட்டில் ஒரு இருமினாலோ தும்மினாலோ உள்ளே போனாலே இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்டும் போனால் மினிமம் 50,000 ஆகிடும். சின்ன ஒரு ஏர்லைன் கிராக் அப்படின்னு சொல்லி கால பைக்கில் இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, சின்னதை அடிபட்டா போகிறோம், உள்ளே போனால் 75,000 1 lakh. சின்ன மைனர் ஆப்ரேஷனுக்கு 1 lakh. ஸோ மெடிக்கல் காஸ்ட் வந்து இப்போவே இப்படி இருக்கிறது. இன்னும் நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆக போகிறீங்களோ அத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்? அப்போ நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிறத பண்ணியிருக்கோமா? ஆஃபீஸில் இருக்கும்போது ஆஃபீஸில் சில கவரேஜ் நமக்கு இருக்கும், அதுலேயும் ஒரு நுணுக்கம் தெரியாது. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸுங்க கிளாஸில் நான் சொல்கிறது உண்டு. நமக்கு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கவரேஜ் இருக்குங்க, ஆஃபீஸில் கவரேஜ் இருக்குது, இல்லை பிஎஃப்ல கவரேஜ் இருக்குது, அது இருக்குது ரைட்டு. பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, சப் லிமிட் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ரூம் ரெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் போடுற ஒரு 5,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்களா? இல்லை. ரூம் ரெண்ட் 1,200 தான் லிமிட் வச்சுருப்பான், இல்லை 2,000 தான் வச்சுருப்பான், 3,000 தான் வச்சுருப்பான். எந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலும் they have a limit for room rent, they have a limit for professional fees, டாக்டரோட ஃபீஸுக்கு, they have a limit for ambulance charges, they have a limit for nursing charges. இது மாதிரி எல்லாத்துக்கும் லிமிட் வச்சுருக்காங்க. அப்போ உள்ளே போய் 1 lakh பில்லு போட்டால், ஹாஸ்பிட்டலில் 1 lakh பில்லு போடுறாங்க, 50,000 60,000 தான் சாங்ஷன், மிச்சம் 40,000 கைவிட்டு கட்டணுமா? என்ன ஆகும்? நம்மளோட சேவிங்ஸ்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் டக்குன்னு போயிடும். ஸோ டிபெண்டன்சி ஆகிடுறோம். நம்ம கையில் இருக்கிற பைசா குறைய மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிற நிலைமை ஆகிடும். 60 வயசுக்கு மேலே வேலைக்கு போக வேண்டிய நிலைமையே வரக்கூடாது. ஜாலியாக பண்ண ப்ரொஃபஷனலாக இருந்து ஜாலியாக என்ன மாதிரி இருக்குங்க, ஜாலியாக பண்ணுறோம், வேற விஷயம். ஆனால் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நிலைமை வரக்கூடாது. இப்போ 3 விதமான ஃபேஸ் நம்ம பார்க்குறோம். 60லேருந்து 70 ஒரு ஃபேஸ். ட்ராவல், ஹாபிஸ், சோஷியல் லைஃப், குட் ஹெல்த், இதெல்லாம் நம்ம அப்போ மேனேஜ் பண்ணணும். அந்த நேரத்தில் அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். 50, 60 to 70 இயர்ஸில் அதெல்லாம் நம்ம ஜாலியாக ஒரு ட்ராவல், வெளியூர் சுற்றிட்டு போய்ட்டுது. ஹாபிஸ் என்னென்ன பண்ணேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். சோஷியல் லைஃபோட மிங்கிளாகி எல்லாரோடய ஜாலியாக இருக்கிறது, ஒரு நல்ல ஹெல்த் மெயின்டைன் பண்ணலாம். 60 to 70 இயர்ஸில் நமக்கு அது பண்ண வேண்டிய விஷயம். 70 to 80 இயர்ஸில் ஒரு பாசிவ் பேஸ் என்னன்னு கேட்டால், இன்கம் கண்டிப்பாக குறைஞ்சிருது, மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ மெடிக்கல் சப்போர்ட் காஸ்ட் வர ஆரம்பிக்கலாம். அதாவது ரேட்டில் நோ டயபிட்டிஸ், நோ பிபி, நோ கொலஸ்ட்ரால் இருந்தால் அதுதான் பிக்கஸ்ட் அசெட், சொத்து. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹேவிங் தட் அசெட், நோ டேப்லெட் லைஃப். ஸோ ரெடியூஸ்ட் இன்கமாக இருக்கும். இன்கம் அந்த சேலரி அளவு இன்கம் வராது இல்லையா? சேலரியோட பென்ஷன் குறைஞ்சி போகிறது தானே. ஸோ 70 வயசில் அதே பென்ஷன் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் டிஏ வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா இடத்துலையும் ரிவிஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு பென்ஷன் ரிவிஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ரிட்டையர்ட் ஆகும்போது எது ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதுதான், டிஏ மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிகிட்டு வரும், வேறு எதுவுமே கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 15 வருஷம் கழித்து இன்றைக்கி ரிட்டையர் ஆகிற ஒரு கடைநிலை ஊழியர் வந்து நம்மளோட அதிக பென்ஷன் வாங்குவாங்க. அப்போ பென்ஷன் அப்டேஷன் இல்லை, நிறைய வங்கிகளுக்கு இல்லை. அப்போ அதெல்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணணும். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் கூட தான் போகிறது. இன்றைக்கி ரேட்டில் இருந்து 5 வருஷம் கழிச்சு இன்னும் கூட தான் போகிறது. இன்றைக்கி 50 ரூபாய்க்கு எங்கே டாக்டரை பார்க்க முடியுமா? ஒரு காலத்தில் 10 ரூபாய்க்கு டாக்டர் பார்த்துட்டு இருந்தோம். டாக்டர் விசிட் ஃபீஸ் வந்து 10 ரூபா. அப்புறம் 24 ஹவர்ஸ் கிளீனிங் இருந்து அங்கெல்லாம் 25 ரூபா, 50 ரூபா, மேக்ஸிமம் 100 ரூபா தான் இருந்து. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு எங்கேயாவது இருக்கா? இல்லை. மினிமம் சார்ஜ் 250 ரூபாலேருந்து 500 ரூபா. நீங்கள் சாதாரண எம்பிபிஎஸ் மற்ற கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா 1000 ரூபா, 2000 ரூபா. ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறீங்களோ, 1 மணி நேரம் பேசுகிறீங்களோ, விசிட் சார்ஜஸ் 1000 ரூபா, 2000 ரூபா. வீட்டுக்கு விசிட் கூப்பிட்டா 2500, எனக்கு தெரிஞ்சு 2000, 2500. மெடிசின்ஸ் வேறு, ப்ரொஃபஷனல் ஃபீஸ் மட்டும். ஸோ 70 வயசு 80 வயசுக்கு மேலே டாக்டரை வீட்டுக்கு கூப்பிட வேண்டியிருந்தால் என்ன ஆகும்? 2500 ப்ளஸ் மெடிசின் சார்ஜஸ். ஸோ 80 வயசுக்கு மேலே பாடி ரொம்ப ரொம்ப வீக்காக வாய்ப்பு இருக்கிறது. we are going to depend on somebody else. நம்ம வெளியே போகணும் வரணும்னால யாரோட துணை இல்லாமல் வெளியே போக முடியாது, வர முடியாது. அப்போ நம்மளை பற்றி கவனிக்க வேண்டிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். we can't expect the expenditures to be borne by our children. நம்ம குழந்தைகள் அதை செலவு பண்ணணும்னு எதிர்பார்க்காம நம்மளே பிளான் பண்ணி வைக்கணும். ஸோ எமோஷனல் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காத நேரம், தனியாக நம்மள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நம்ம பேசுறது கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, வெளியே நடந்து போக முடியாது. வெளியே போக முடிஞ்சால் உட்காந்து மற்றவங்கள்ட்ட பேசிட்டு வரலாம். ஸோ இட்ஸ் எ டிஃபிகல்ட் ஃபேஸ் 80லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த 3 ஃபேஸையும் கவர் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பிளானிங் பக்காவாக ஆரம்பிக்கும். காமன் ரிட்டையர்மெண்ட் மிஸ்டேக்ஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த ரிட்டையர்ட் ஆகி வரும்பொழுது வரக்கூடிய பணத்தை மட்டும்தான் நம்பியிருக்காங்களே தவிர வேற சேவிங்ஸ் ஜீரோ.
இன்னைய டேட்டில் யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் ஒரு 30 வயசு 40 வயசு பையன்கிட்ட போய் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சேவிங்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு தர்மடி கொடுப்பான். சேவிங்ஸ் பிடிக்காத வார்த்தையாக போயிடுச்சு. சேமிப்பு எப்படிங்க சேமிப்பு? இன்னி ரேட்டில் ஜாலியாக இருப்போம். இன்னி ரேட்டில் லோனை போட்டு வாங்குவோம், என்ஜாய் பண்ணுவோம். லோனை போட்டு இஎம்ஐ கட்டி வாங்குற எதையும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. இன்னும் இவ்வளோ பணம் பாக்கி இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது என்ஜாய்மெண்ட் கான். இஎம்ஐக்காக ஓடிட்டு இருக்க வாழ்க்கை, அந்த சஃபரிங் நிறைய பேரை நான் பார்க்குறேன். 10ஆம் தேதி இஎம்ஐ சார் கட்டணும் சார், பணம் வரும் சார் கட்டணும் சார். யூ ஆர் நாட் என்ஜாயிங். சேவிங்ஸ் இருந்து என்ஜாய் பண்ணுறது வேற, கடனை வாங்கிட்டு இஎம்ஐக்காக ஓடிட்டு இருக்கும் என்னத்தை என்ஜாய்மெண்ட்டு? சுத்தமாக கிடையாது. ஸோ குழந்தைகள் சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு கணக்கு வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இன்னி ரேட்டில் எதையும் நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது. நம்ம ஓன் குழந்தைகளே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியாது. அந்த பையன் சப்போர்ட் பண்ணான்னு நினைக்கிறான், மருமக சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியாது. நமக்கு பொண்ணு சப்போர்ட் பண்ணுற அன்னைக்கு மருமக சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியும். பொண்ணு கண்டிப்பாக அட்டாச்சாக இருப்பாங்க, நோ டவுட். பட் மருமக சப்போர்ட் பண்ண அலோ பண்ணுவாடா? டவுட்டு. ஸோ இன்ஃப்ளேஷன் பற்றி கவலையப்படுறது கணக்கு பார்க்கல. நம்ம 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் ரேட்டு, 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ ரேட் இருக்கும். இந்த ரேட்டில் சாப்பாடு சார்ஜ் ஹோட்டலில் மினிமம் 120 ரூபா. மினிமம் சின்ன ஹோட்டல் போனால் லஞ்சு 120 ரூபா. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு 3-4 இயர்ஸில் தான் அந்த லஞ்ச் ப்ரைஸஸே ஏறி இருக்கு. நம்மளுடைய 80 ரூபா 70 ரூபா 60 ரூபாய்க்குலாம் எனக்கு தெரிஞ்சு 5 இயர்ஸ் பேக் 60 ரூபாய்க்குலாம் லஞ்ச் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ 120, 100, 120. 5 இயர்ஸில் டபுள் ஆயிருக்கு. ஸோ இது இந்த இக்னோர் பண்ண முடியாத விஷயம். இன்ஃப்ளேஷனுங்கிறது எல்லா காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ஏறிட்டு வருது. மெடிக்கல் பஃபர்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி கையில் வச்சிருக்கவே மாட்டோம். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸும் கையில் ஒரு 20,000 வச்சிருக்கேன்னு சொன்னால் யாருக்கும் புரியாத விஷயம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அவசர தேவைக்கு யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, குடும்பத்தில் நம்மளே போகிறாங்கன்றால் முதல்ல ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டுன்னு சொல்லுவோம். சரி, எனக்கு அந்த கார்டு இருக்குது, இந்த கார்டு இருக்குது, அதெல்லாம் அப்புறம் முதல்ல ஒரு பணத்தை கட்டுது. அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே நாங்கள் அர்ஜென்ட் ஆப்ரேஷன் பண்ணோம், அர்ஜென்ட்டாக கேர் பண்ணணும் பண்ணியோம். ஸோ முதல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துங்க, பேலன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த ரிட்டர்ன் கூட பண்ணுறான்னு சொல்லுவோம். பட் எனிகோ இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியாத எக்ஸ்ட்ரா சீலிங் தாண்டி வரக்கூடிய அமௌண்ட் இந்த 20,000 கவர் ஆகிடும். நமக்கு திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் உள்ளே நுழையும் போது ஒரு என்ட்ரி கொடுக்க வேண்டியிருக்கா? எத்தனை பேர் ரெடியாக வச்சுருக்கிறாங்க? நீங்கள் 30 வயசாக இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறீங்க, அர்ஜென்ட்டாக ஒய்ஃபோ வீட்டில் யாரோ வந்து குழந்தைய கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுன்ட்டுருக்கு. அப்போ உடனே பணம் கேட்குறாங்க. நம்ம இங்கேருந்து கொண்டு போய் கொடுத்து புரட்டி கொண்டு கொடுக்க எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒன்று இருக்கிறதா? அப்போ மெடிக்கல் பஃபர்னு ஒன்று இருக்கிறதா? மெடிக்கல் பஃபர்னு ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டால் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் ஏற்கனவே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம், எடுக்கலைன்னா கண்டிப்பாக எடுக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி காஸ்ட்லி எஃபர். மெடிசின்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் கோயிங் டு பி வெரி காஸ்ட்லி எஃபர். என்டையர் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸே கூட மொத்தமாக போன ஆட்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க, 14 லட்சம் காலி. ஒன்றும் பிளான் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ சாதாரண இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் எவ்வளோ கவரேஜ், நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தைகளோட சேர்த்து ஒரு 10 lakhs மினிமம் கவரேஜ் தேவைப்படுது. 4 பேருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகளுக்கு மினிமம் 10 lakhs கவரேஜ் தேவைப்படுது. நீங்கள் ஆஃபீஸில் இருக்குன்னா ஓகே. ஆஃபீஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சப்ளிமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு டாப் அப் இன்சூரன்ஸ் கவர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் பஃபர் நான் சொல்ல வரேன். டாப் அப் இன்சூரன்ஸ் கவர், மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்றால் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இதில் போட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டு எடுத்துருக்கீங்க, இல்லை ஆஃபீஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது சீலிங் வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும். ரூம் ரெண்ட் உங்களுக்கு 1,500 தான், 2,000 தான். ஆனால் நீங்கள் போய் உங்களை சேர்த்து ஹாஸ்பிட்டலில் போய் இல்லை குழந்தைய கொண்டு சேர்த்து ஹாஸ்பிட்டலில் வந்து 5,000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 3,500 ருபீஸ் பர் டே அந்த எக்ஸ்ட்ரா இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டான். 10 நாள் இருக்க வேண்டியது 30,000 ரூபாய், 5 நாள் இருந்தால் 17,500 ரூபாய். அப்போ நம்ம கைவிட்டு கொடுக்கணும்ல. அப்போ இதை டாப் அப் இன்சூரன்ஸ்னு எடுத்துருந்தீங்கன்னா யூ கேன் கிளைம் ஃப்ரம் தட் இன்சூரன்ஸ். அந்த ரெண்டையுமே அங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். நமக்கு வரும்போது கேஷ் ஃப்ரீ, நம்ம பைசா இல்லாமல் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மெடிக்கல் பஃபர் அப்படிங்கிறது ஆர்டினரி கவரேஜ் உங்கள் ஆஃபீஸில் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே ஒன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, அதுக்கு மேலே டாப் அப்னு எடுத்து வச்சிங்கன்னா ப்ரீமியம் வில் பி லெஸ். அந்த முதல் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். பட் அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய சேஃப்டின்னு சொல்லி அதை அனுபவப்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனவங்க மட்டும்தான் தெரியும், இல்லை என்றால் தெரியாது, ரைட்? ஸோ முதல்ல லிமிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் எடுக்கவே இல்லை, மெடிக்கல் இன்சூரன்ஸே எடுக்கலைன்னா எங்கர் த ஏஜ்
the premium will be less. நீங்கள் 60 வயசுக்கு மேலே தான் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டா 40,000 ரூபா இருந்தால் 60,000 ரூபா மெடிக்கல் கவரேஜ் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே ஆகும். உங்களுக்கு 10 லட்ச ரூபா 4 பேர் போக போனால் 70,000 ரூபா 80,000 ரூபா ஆகும். ஸோ சின்ன வயசில் 30 வயசில் சேர்ந்தீங்கன்னா ஹார்ட்லி 5,000 ருபீஸ் 7,000 ருபீஸ் per annum அது கொடுத்துட்டே வந்தீங்கன்னா யூஆர் கவர்ட் ஃபார் 10 lakhs ஆர் 5 lakhs சம்திங். ப்ரொடெக்ஷன் ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம சேவிங்ஸ் இருந்தால் பரவாயில்லைங்க. ப்ரொடெக்ஷனுக்கு ஒன்று தேவை இல்லையா? அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவை. உங்கள் ஆஃபீஸில் ஏற்கனவே கவர் பண்ணி டாப் அப் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்களே ஒரு இன்சூரன்ஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறீங்க என்றால் அது மேலே டாப் அப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாமினி கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லா டெபாசிட்லேயும் எல்லா இதுலேயும் வந்து நாமினி கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே இது அடங்கும். ரெண்டாவது, நம்ம ரிட்டையர் ஆன பணத்தை எல்லாமே எடுத்து குழந்தைகள் வைத்திருக்க கனவுகளுக்காக அவ்வளோ செலவு பண்ணிடக்கூடாது. நமக்குன்ற ஒரு பணம் இருந்தால் தாங்க மரியாதை. நீ ரேட்டில் உலகம் யதார்த்தமாக தான், புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டி. பணம் உங்களுக்கு இருந்தால்தான் உலகம் மதிக்கிறது. நான் ஒரு காலத்தில் இவ்வளோ வச்சுருந்தேன், எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன், இன்ன ரேட்டில் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களை பார்க்குறேன். கஷ்டப்படுறாங்க, வெளியே சொல்லவும் முடியல, குழந்தைகளை பற்றி தப்பாகவும் சொல்ல முடியல. தி சஃபர் சைலண்ட்லி. தட் அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்படின்றால் குழந்தைகளுக்கு வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பணத்தை ஃபுல்லாக கொடுத்து வீடு கட்டாதீங்க. அந்த குழந்தைகளுக்கு ஹவுசிங் லோன் போட்டு வாங்கட்டும். கிவ் யூ மார்ஜின் அமௌண்ட். நான் 10 லட்சம் தரேன், 15 லட்சம் தரேன், 10% எஃப்டியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு தானே போகிறது. அது நீங்கள் முதல்ல ஃபுல்லாக கொடுத்துடாதீங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் மே டிஃபர், மாற்று கருத்து இருக்கலாம், தவறில்லை. நான் யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். ஸோ ரிட்டையர்மெண்ட் இன்கம் சோர்ஸஸ் உங்களுக்கு என்ன வரப்போகிறது? வீடு வரதா, ரீடு வாடகை இருந்தால் வாடகை வரப்போகிறது. நீங்கள் டெபாசிட் வர்ற பணத்தை டெபாசிட்டில் போஸ்ட் ஆஃபீஸோ பேங்க்லேயோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிலையோ ஏதோ போட்டு வச்சுன்னா அதில் வரக்கூடிய பென்ஷனோ வட்டியோ தான் உங்களுக்கு வருமானம். வேறு வருமானம் எதாவது இருக்கா? ப்ரொஃபஷனலாக இருந்தால் நீங்கள் வேறு ஏதாவது வருமானம் பண்ணலாம். அப்போ ஏதாவது வருமானம் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது விஷயங்கள் கூட கற்றுக்கொள்ளலாம். அது கொஞ்சம் பெரிய ரெஸ்டன்ஸ் இருக்கும். நானா அதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் இறங்கணுமா, நம்ம உடம்பு இறங்காது, உழையாது, நிறைய சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. பட் யதார்த்தம்னா பணம் தேவை இருக்கிறது. இப்போது வரக்கூடிய இதில் வந்து கேரண்டீடு இன்கம்ங்கிறது தான் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். பென்ஷன் இவ்வளோ வருது ஆஃபீஸில், இவ்வளோதான். இல்லை டெபாசிட் போட்டிருக்கேன், அதுதான் வட்டி, அவ்வளோதான். இன்கம் அவ்வளோதான். பட் செலவு கூட்டிகிட்டே தான் போகுது. பேங்க் டெபாசிட் ரேட்டு குறைஞ்சிட்டே தான் வரப்போகுது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு ரிட்டையர் ஆகிற ஸ்டாஃப், ரிட்டையர் ஆகிருக்கிறவங்க இன்னைக்கு டேட்டில் பேங்க் டெபாசிட்டில் எவ்வளோ வட்டி வந்துக்கிட்டு இருக்கோ 5 வருடம் கழித்து ரெனியூவல் பண்ண போகும்பொழுது பேங்க் டெபாசிட்டுக்கு இதே வட்டி விகிதம் கிடைக்காது, குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏற்கனவே 0.25% வந்து ஸ்டேட் பேங்க்கும் HDFC பேங்க்கும் குறைச்சிட்டாங்க லாஸ்ட் 15 டேஸில். பிகாஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன். ரெப்போ ரேட் என்று சொல்வார்கள், அதை இறக்கி கொண்டு வந்தாங்கன்னா பேங்க் டெபாசிட் ரேட்டும் கண்டிப்பாக இறங்கிடும். அது யூஎஸில் இறக்குனாங்கன்னா அதனுடைய பாதிப்பு இந்தியாவிலையும் வருகிறது. ஸோ கொஞ்சம் லேட்டாக வரும், அங்கே வந்தோன்னா 1 மாதம். பட் நான் எழுதி வச்சுக்கோங்க, ஜனவரி 31 இன்னொரு 0.25 பேங்க் டெபாசிட் ரேட்டு குறையுதா இல்லையான்னு. இஃப் நாட் 0.25 மார்ச்சுக்குள்ள 0.5 வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். நீ ரேட்டில் உலக நிதி நிலைமை அப்படி தான் இருக்கிறது, ரைட்டா? அப்போது ஏற்கனவே உங்களுக்கு டெபாசிட் போட்டிங்க, 5 வருஷம் போட்டிருக்கீங்க, ரைட், அந்த 5 வருஷம் அதே ரேட் கிடைக்கும். இன்னைக்கு பழசு வந்து ரினியூ பண்ண போகிறீங்க, ரெடியூஸ் ரேட் தானே வரும். அப்போ உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீப்புளோட இன்கம் குறைகிறதா? குறைகிறது. செலவு குறையுமா? குறையாது. செலவு அதிகமாக காத்துக்கிட்டோம். அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கில் பண்ணும்போது, பிளானிங்கில் ரொம்ப டீட்டெயில் போல 1-2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். கேரண்டீடு இன்கம் மாதிரி இருக்கிறதுல போட்டிங்கன்னா பேங்க் ரேட்டு குறைஞ்சாலும் எனக்கு குறையாது. அது எல்ஐசியில் வந்து அக்ஷய்னு ஒன்று இருக்குது, ஜீவன் அக்ஷய்னு ஒன்று இருக்குது, ஜீவன் சாந்தின்னு ஒன்று இருக்குது. இன்னி ரேட்டில் உள்ள என்ட்ராகும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்கள் வாழ்க்கை முழுக்க பேங்க் டெபாசிட் எவ்வளோ குறைஞ்சாலும் குறையாது, அதே ரேட் உங்களுக்கு இருக்கும். அதனோட நீங்கள் நாமினிக்கு கொடுத்துற மாதிரி எழுதி குச்சலாம். உங்களோட வாழ்க்கைக்கு அப்புறம் நாமினிக்கு கொடுத்த டெபாசிட் முழுக்க போயிடும். இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை போட்டால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அதே வட்டி அந்த அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வாழ்க்கை முழுக்க கிடைக்கும். அதுக்கப்புறம் நாமினிக்கு போயிடும். ஸோ முதல்ல அந்த இன்கம் எனக்கு கேரண்டீடாக இருக்காங்கிறது முக்கியமான விஷயம். பேங்க் டெபாசிட் கேரண்டீடு இன்கமாக எடுத்துக்க முடியுமா? டெபாசிட் சேஃபு, கவர்மெண்ட் பேங்க் இருந்தீங்கன்னா டெபாசிட் சேஃபு, அந்த வட்டி கொடுக்குறாங்க. பட் ரெனியூவல்னு போகிறீங்க இல்லையா, 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ரினியூவல் போகிறீங்களா, அப்போ வட்டி குறையுது இல்லை. அப்போ இன்கம் அதே இன்கம் கேரண்டீடாக இல்லை, குறைய போகிறது.
பயா வந்தானான்னு சொல்லி லாஸ்ட் இயர் வரைக்கும் 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருந்தது. அது வந்து சாரி கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருந்தது. அது எல்ஐசி தான் ஹேண்டில் பண்ணாங்க. அதில் வந்து உங்களுக்கு 8.2 வரைக்கும் கொடுத்தாங்க. 7.4 லாஸ்ட் பண்ணாங்க. அது வந்து 10 இயர்ஸுக்கு தான். 10 இயர் முடிஞ்ச உடனே அவங்க மெச்சூரிட்டி திருப்பி கொடுத்துருவாங்க. அன்னைக்கு போய் பேங்க்ல டெபாசிட் போட்டால் உங்களுக்கு 8.2 7.4 கிடைக்குமா? கிடைக்காது. இன்னைய ரேட்டில் ஆவரேஜ் பேங்க் ரேட்லாம் வந்து 6%லேருந்து 6.5 இறங்கிடுச்சு. இன்னும் ஒரு காலத்தில் 5 வருடத்தில் 5லிருந்து 5.5க்குள்ள குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆவரேஜ் 5.5யாவது இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இன்னி ரேட்ல 7% 8% பேங்க் டெபாசிட்ல போட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கோம். நான் மாசம் 30,000 எனக்கு எஃப்டி ரேட்ல இன்ட்ரெஸ்ட்ல வந்துகிட்டு இருக்கு. 5 வருடம் கழித்து நீங்க 30,000 வாங்கிட்டு இருந்தா அது 22,000 23,000 குறைய போகிறது. அப்போ ஒரு சின்ன பகுதியை வந்து மார்க்கெட் லிங்க்டு growth டு பீட் இன்ஃப்ளேஷனுங்கிறதுல எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் அதை மாதிரி இதில் போட்டு வச்சுக்கலாம். டீட்டெயில்ஸ்லாம் இன்னொரு வேறு செஷனில் சொல்கிறேன். அதை மாதிரி இதில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு போர்ஷன், நாட் ஆல் த போர்ஷன். யூ ஷுட் நாட் புட் ஆல் தி எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போடக்கூடாது. வேறு வேறு பிரித்து தான் போடணும். அப்படிங்கிற போது வேறு வேறு நீங்கள் டெபாசிட் போடும்போது நேஷனலைஸ் பேங்க் வேறு, போஸ்ட் ஆஃபீஸ் வேறு, இது மாதிரி மார்க்கெட் லிங்க்டு எஸ்ஐபி மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வேறு எஸ்ஐபி தான் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டு வரலாம். எம்என்சி ஃபண்டு கையில் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹெல்த் கேர் ஃபண்டு அப்படி இருந்தால் கிட்டத்தட்ட லிங்க் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃபண்டு கையில் இருக்கணும், ப்ரொடெக்ஷன் உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது நான் ஹவுசிங் ப்ராஜெக்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு நிறைய கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு இந்த ரேட்டில் வந்து சென்னை பொறுத்த மட்டுக்கும் ஆவரேஜ் க்ரோத் ப்ரைஸ், நான் வீடு வாங்குறேன் 10 வருஷம் கழிச்சு விற்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஆவரேஜ் 10 இயர் ஆவரேஜில் வருஷம் ஏறி இருக்க ரேட் வந்து 7.53 தான். பேங்க் டெபாசிட்டே 7% 6.5% கிடைக்கிறது. ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டபுளாக இன்னைய டேட்டில் இல்லை. எதிர்காலத்தில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறது. பட் நாட் பியாண்ட் த 10% per annum. நம்ம ஒரு 2000 2005 நடுவில் கிடைச்ச ஒரு பூம் மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இமீடியட்டாக பூம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இல்லை. ஸோ அதனால் ரியல் எஸ்டேட்டில் போட்டால் பெரிய கிடைக்குமானா இல்லை. ஸோ இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் காமிக்க 7.53. இப்போ லாஸ்ட் 1 இயரில் சென்னையில் கொஞ்சம் க்ரோத் பெட்டராக இருந்துகிட்டு இருக்கு. அப்ராக்சிமேட்லி 8% கிட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லிக்கிறது. நாட் பியாண்ட் தட். ஸோ 8% தான். ஸோ ஹவு மச் இஸ் எனஃப்? அப்போ ரிட்டர்மெண்ட் பிளானிங்க்கு நான் எவ்வளோங்க பிளான் பண்ணணும், எவ்வளோ வேணும்? இந்த செஷன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்த மைண்டு, கொஞ்சம் கதி கலங்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பிளான் கரெக்டாக பண்ணிட்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. நிறைய பேருக்கும் அழகாக பிளான் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் குறைய போகிறது இல்லை. உங்கள் லைஃப் ஸ்டைல் எதாவது மாற்ற போகிறீங்களா? இல்லை, அதே லைஃப் ஸ்டைல் தான் இருக்க போகிறது. அப்போது இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த ரேட்டில் 2%, 1.85%, 3% சொல்லிட்டு இருக்கிறாங்க வேறு ரேட்டு. வி கான்ட் ரிலை ஆன் இட். அதை முழுக்க அதே மாதிரி தான் ஃபியூச்சரில் இருக்குன்னு சொல்ல முடியாது. 5 to 7% இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி 100 ரூபா வாங்குறது அடுத்த வருஷம் 107 ரூபா தான். அதுக்கு அடுத்த வருஷம் 114.50 115 தான். அது அப்படி தான் போக போகிறது. ஸோ அது மாதிரி பார்க்க போகணும்னா இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு ரேட்டில் உங்கள் வீட்டு செலவுக்கு உங்களுக்கு 40,000 ரூபாய் ஆகும் என்றால் ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் உங்களுக்கு 8% அது மாதிரி போட்டுட்டா அடுத்த வருஷம் 40,000 காணாது. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக 40,000 காணாது. இது மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா எக்ஸல் ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கூடிக்கிட்டு வருமானம் கூடுகிறதா? இல்லை. இப்போ இங்கே தான் ஒரு கேப் அதிகமாக போகிறது. நம்மளுடைய வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் நடுவில் உள்ள கேப் இன்னி ரேட்டில் எக்ஸஸ்ன்றது தான் எக்ஸலண்ட்டு. இப்போ அந்த எக்ஸஸை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணலைன்னா அந்த எக்ஸஸ் 2 வருஷம் கழிச்சு காணாம போயிடும், ஈக்குவல் ஆகும், அதுக்கப்புறம் வந்து துண்டு விழும். தட் வில் பி ஷார்ட்டேஜ் டு மேனேஜ் யுவர் டே டு டே எக்ஸ்பென்சஸ். வேர் வில் யூ கோ? எங்கே வருமானம் உங்களுக்கு பணம் கிடைக்கும்? கடன் வாங்கி மேனேஜ் பண்ண முடியுமா? கடன்கிறது எதிர்காலத்தில் வரக்கூடிய வருமானத்தை நம்பி வாங்குறது. கொடுக்க மாட்டாங்களே. 65 வயசு வரைக்கும் தான் பேங்க்ல லோன் கொடுப்பாங்க. ரிட்டையர்ட் பீப்புளுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக எங்கேயும் லோனே கிடையாது. நம்மவே எவ்வளோ வருஷம் இருக்க போகிறது தெரியாது, எப்படி நம்பி கொடுப்பான்? ஸோ எவ்வளோ இன்னும் ரிட்டையர்மெண்ட் பீரியட் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தொகையாக நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். அது தனி தாங்க. எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் வாடகை கொடுக்குற மாதிரி மேலே வந்து மற்ற பெட்ரோல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்கூல் ஃபீஸ் ஒன்று கொடுக்கணும்ல, அது மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் உங்கள் லைஃப் நீங்கள் அழகாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ரிட்டையர் ஃபீஸ் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தொந்தரவாக இருக்க மாட்டீங்க. அவங்க ஃபினான்ஸ் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம். குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலுமே உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸை கரெக்டாக பிளான் பண்ணி வச்சாதான். இல்லை என்றால் உங்களோட செலவு முழுக்க உங்கள் குழந்தைகள் தலையில் தானே விழ போகிறது. பாவம்ல. ஸோ நம்ம பிளான் பண்ணலங்க, தே ஷுட் சஃபர்.
நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும். நமக்கு வந்து காணல சார், டைட்டாக போயிட்டுருக்கு. யாருக்கு மந்த்லி இன்கம் கரெக்டாக வந்துட்டுருக்கு, எனக்கு அதிகமாக வந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய ஆள் யார்? யாருமே இல்லை. நமக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அது தக்கன லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்போயுமே தாரக மந்திரம் சொல்லக்கூடிய விஷயம், வருமானத்தை அதிகரிக்காமல் லைஃப் ஸ்டைலை மாற்றாதீர்கள். துண்டு விழும், பட்ஜெட் உதையும், கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும், ஜாக்கிரதையாக இருங்க. ரைட்டா? ஸோ ஒரு சின்ன ஒரு தொகையான்னு போட்டால் கூட மாதம் 3000 ரூபாய். நீ ரேட்டில் 30 வயசு, உங்களுக்கு 30 வயசாக இருந்தால் மாதம் 3000 ரூபாய். அந்த மார்க்கெட் லிங்க்டுனா மியூச்சுவல் ஃபண்டு தான். மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ஸ்கீமை எடுத்து போட்டு அது அமௌண்ட்டே கூட்டாமல் 3000 மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 67 லட்சம். 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது 67 லட்சம் வரும். இதில் யாருக்கும் பொறுமை கிடையாது. முதல்ல பிளான் பண்ணி ஜாயின் பண்ணுற கிடையாது. இன்னி ரேட்டில் 3000 நான் எப்படி சார் எடுப்பேன், ரொம்ப டைட்டாக போய்ட்டு என்னைக்கு நம்ம எக்ஸஸ் வந்து என்னைக்கு பண்ண போகிறோம்? முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும், முதல் செலவு எதிர்காலத்தை பற்றி இதுவாக இருக்கட்டும். ரைட்டா? ஸோ சின்ன தொகையை 3000, இதுக்கு வந்து யூஸ்வலாக என்ன ரேட்டில் ஃபினான்ஷியல் அட்வைஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வருடம் அவங்களுடைய சேமிப்பு பணத்தை 10% 20% கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் 3000 கொடுத்தீங்களா, அடுத்த வருஷம் 3300 3500 மாற்றுங்க மாதத்துக்கு சேவிங்ஸு. ஸோ இதை மாதிரி பிளான் பண்ணால் உங்களுக்கு 67 லட்சம் 1.1 crore வரைக்கும் நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம். ஒரு சின்ன இதுதான் கொடுத்துருக்குறேன். இதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்ஸ் போக விரும்பல, அது நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. பட் அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கோங்க. 30 வயசுலேயே ஆரம்பிக்கணும், 40 வயசு இருந்தால் 40 வயசுலேயே ஆரம்பிக்கணும். ஸோ 50 வயசுலேயே இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபா உங்களுக்கு சேர்க்கணும்? 1 கோடி ரூபா சேர்க்கணும்னா எவ்வளோ பணம் சேர்க்க வேண்டியிருக்கும்? இதில் போடும் 30 வயசுன்னு போட்டால் 5500 ரூபா போட்டால் 28 வருஷம் 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு 1 crore வரும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ரேட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாவே ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. இந்தியாவோட ஸ்ட்ராங் க்ரோத் ரேட் தான் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் வெரி சேஃப். ரேட்டில் ஒரு 5% ரிஸ்க் தான் இருக்கிறது. பட் ஓவர் லாங் டேர்ம் வெயிட் பண்ணிங்கன்னா 2 years 3 years வெயிட் பண்ணிங்கன்னா அசலுக்கு மோசம் வராது. மேபி க்ரோத் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாமே தவிர உங்களோட போட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு குறையாது அப்படிங்கிற விஷயம். ஆனால் இன்னொரு ரெக்கார்டு என்ன சொல்லுது, சர்வே என்ன சொல்லுகிறது, எஸ்ஐபி அல்லது மாதமாக சேமிப்பு கணக்கு லாங் டேர்ம் சேவிங்ஸ் சொல்லி ஆரம்பிக்கிறவங்க 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள 60% பீப்புள் வித்ட்ரா பண்ணுறாங்க. நமக்கு வேறு ஏதாவது செலவு பெருசாக தெரியும் பொழுது இது ஏன் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துறீங்க. அதை லாங் டேர்முக்கு பில்டப் பண்ண அலோவ் பண்ணுவதில்லை. எப்போ அலோவ் பண்ணாதானே அந்த உங்களுக்கு 1 crore கிடைக்கும், இல்லை 50 லட்சம் கிடைக்கும், 60 லட்சம் கிடைக்கும். நடுவில் எடுத்துக்கிட்டே இருந்தால் திருப்பி ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. அந்த சுவரை வளர்க்கணும், திருப்பி செங்கல் கட்டிட்டுருங்க, திருப்பி சுவரை உடைக்கிறீங்க. ஸோ த வால் வில் நாட் க்ரோ. ரைட்டா? ஸோ நீங்கள் 50 வயசில் சேர போகிறீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா வரணும், 8 வருஷத்தில் நீங்கள் சேர்க்கணுன்னா 69,000 ரூபா மாதம் வைக்கணும். இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். 50 வயசுக்கு மேலே ஃபேமிலி சர்க்கிள் சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். பணமும் இருக்காது, நேரமும் இருக்காது, எனர்ஜியும் இருக்காது. அப்படி டைட்டாக இருக்கும். அந்நேரத்தில் பெருசாக பிளான் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் சேவிங் ரைட் ஃப்ரம் த யங் ஏஜ். அது வந்து ரேட்டில் ரொம்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. ரேட்டில் இருக்கிற பணத்தில் எப்படியா ஜாலியாக செலவு. பேச்சுலர் லைஃப்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. பேச்சுலர் அப்படிங்கிறது பொறுப்பு உணர்ந்து எதிர்காலத்துக்கு சேமிப்பதற்கு ஒரு நல்ல தருணம். அந்த பேச்சுலர் லைஃப்பில் நீங்கள் சேவ் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் உங்களால் அந்த அளவு சேவ் பண்ணுற வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒய் இன்சூரன்ஸோட எம்ப்ளாயோட இன்சூரன்ஸ் வந்து ஒரு பீரியடில் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க? இல்லை. எம்ப்ளாய்க்கு தான் இன்சூரன்ஸ் கவரேஜ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கிடையாது, நிறைய இடத்துல கிடையாது. என்ன பண்ணுவாங்க, 61 வயசுல உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்தாலும் உங்கள் ஓன் பணக்கு தான், நீங்கள் தான் பணம் செலவு பண்ணி ஆகணும். நீங்கள் ஒர்க் பண்ண நிர்வாகம் கொடுக்க போகிறதில்ல. அவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் சேருங்கன்னு வேணால் சொல்லியிருப்பாங்க. பட் தே ஒன்ட் டைரக்ட்லி டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அந்த கனவில் இருக்காதீங்க. ஸோ ஹெல்த் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரிட்டையர் போட்டிருக்க பெரிய ஜங்க் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். ஒரு ஹாஸ்பிட்டல் பில் வந்தாலும் 60,000, 1 lakh, 2 lakhs, 5 lakhs, 10 lakhsலாம் எடுத்துகிட்டு போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபுல் கவரேஜ் பண்ண வேண்டியிருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறத கவரேஜ் பாலிசிஸ் இருக்கிறது, அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். when you take a policy, இன்சூரன்ஸ் பாலிசி, கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நார்மல் பாலிசி அமௌண்ட் தவிர ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் 3 சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்த பெரிமியத்தில் வந்து எல்லா கவரேஜும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை நெட்னு சொல்லிட்டேன். பீப்புள் டோன்ட் பிகம் புவர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு. ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால ஏழை ஆகலை, ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில் வந்து ஏழை ஆகிறது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தமான விஷயங்கள்.
எவ்வளோ பேர் பணம் கட்ட முடியாம 3 நாள் டைம் 5 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை ரொட்டேட் பண்ணி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைகளை, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸை, இல்லை அவரே. இட்ஸ் ரியாலிட்டி. ஸோ பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிற போது நாமினேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க பேங்க்கில் போய். நீங்கள் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் மறந்துடாம ஒரு 1 இயர் கொடுத்துட்டா செக் பண்ணிக்கோங்க சார், எப்படி என்ன நாமினேஷன் போட்டுருக்கு பாருங்கன்னு சொல்லி. ப்ராக்டிக்கலாக நான் என் லைஃப்பில் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பாவோட நாமினேஷன் எனக்கு பேர் கொடுத்துருந்தா கூட அப்பா இறந்த போது பார்த்தா ரெக்கார்டில் இல்லை. அங்கே நிறைய ஃபைட் பண்ணி நான் வாங்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா பேங்க்கில் வந்து இந்த அப்டேஷன் பண்ணும்போது விட்டுட்டாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாக போட்டாங்க, என்னோட நாமினேஷன் போட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் பண்ண முடியும். இது எல்லாராலும் ஃபைட் பண்ண, நான் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன், எப்படி ஃபைட் பண்ணால் வேலை நடக்கும்னு தெரியும், பண்ணோம். எல்லாராலையும் முடியுமா? முடியாது. ஸோ நாமினேஷன் கண்டிப்பாக போடுங்க, ரெக்கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்பப்போ எவ்ரி இயர் செக் பண்ணி பேங்க்கில் போயிட்டு அப்படியே ஃபுல்லு கேட்கும், என்ன சார் எப்படி என் பேர் நாமினேஷன் என்ன இருக்குது பார்த்துக்கோங்க, அப்படி செக் பண்ணிக்கோங்க. அது ரெக்கார்டில் இருக்கணும், பேங்க் ரெக்கார்டில் அந்த டேட்டில் இருக்கணும். ரைட்டா? இல்லை இந்த நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியாக நம்ம பண்ணி வைக்கல என்றால் நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டுரும். அது சரியாக பண்ணலைனாலும் ஏற்படும், பணம் விட்டுருந்தாலும் பிரச்சனை வரும். ஸோ அவங்க இஃப் யூ வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு பி ஹாப்பி, ப்ராப்பர்லி பிளான் யுவர் ரிட்டையர்மெண்ட் அண்ட் கிவ் த நாமினேஷன் ப்ராப்பர்லி. 2 குழந்தைகள் இருக்க 50-50 அது போட்டு வச்சுருங்க. ரைட்டா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் மனைவியோ கணவரோ குழந்தைகளோ எந்த விஷயத்துலையும் கஷ்டப்படக்கூடாது. அதுதானுங்க இவ்வளோ நாள் வாழ்ந்தது பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ நாளாக வாழ்கிறோம், இந்த பிளானிங்கை ஒழுங்காக பண்ணாமல் போனால் தே ஷுட் நாட் சஃபர். நிறைய குடும்பங்கள் சஃபர் ஆகிறாங்க, நான் பார்க்குறேன். அவர் திரும்ப பார்த்துட்டு தான் இருங்க, அதுக்கப்புறம் வந்து முடியலைங்க, எவ்வளோ கஷ்டங்க, என்ன பண்ணியிருக்கா ஏது பண்ணியிருக்கான்னு தெரியலங்க, ஒரு இதுக்கும் பாஸ்வேர்டு தெரியலங்க, எங்கே லோன் வாங்கியிருக்காங்களோ எல்லாம் வரிசையாக வராங்க கேட்குறாங்க, இவர் எங்கெங்கே பணம் போட்டு வச்சுருக்கான்னு ஒன்றுமே தெரியலங்க, ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணல வீட்டில். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ப்ராசஸில் வந்து எல்லாமே இன்னிடேட்டில் நீங்கள் 30 இருந்தாலும் சரி, 40 வயசு இருந்தாலும் சரி, 50 வயசு இருந்தாலும் ஒரு ரெக்கார்டு பக்காவாக வச்சுட்டு வந்தால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த ரெக்கார்டு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் எழுதிடுங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, எவ்ரிடே அப்டேட் பண்ணிட்டேன். ஐ நோ மெனி பீப்புள் ஆர் சஃபரிங் டு ரெக்கவர் த மணி ஃப்ரம் த பேங்க். அவங்க பேரில் இறந்து போன பேரில் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 1000 கஷ்டங்கள் அவங்க படுறாங்கன்னு தெரியாது. இப்போது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிட்டு இருந்து, நீங்கள் ஒரு பெரிய குவாலிஃபைடு பர்சனாக இருக்கலாம், ஆஃபீஸில் சூப்பரண்டாக இருந்திருக்கலாம், அதிகாரியாக இருந்திருக்கலாம், ரிச்சர் பொசிஷனில் இருந்திருக்கலாம், பெரிய ஜிஎம்மாக இருந்திருக்கலாம். நீங்கள் ரிட்டையர் ஆனவொடனே அந்த பொசிஷன் காலி இல்லை, யூஆர் ரிட்டையர்ட் பர்சன். நான் யூஸ்வலாக சொல்கிறது உண்டு, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு மட்டும் எல்லாம் வேறு வேறு டெசிக்னேஷன். அவர் யாருங்க, ஜிஎம்ங்க, ஏஜிஎம்ங்க, இந்த டிப்டி மேனேஜருங்க, அந்த மேனேஜருங்க, டிஜிஎம்ங்க, நிறைய பேர்லாம் இருக்கும். ஆஃபீஸில் நிறைய டைரக்டர் நிறைய வச்சுருப்பாங்க, அந்த டைரக்டர் இந்த டைரக்டர் இந்த டைரக்டர் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆயாச்சுன்னா எல்லாரும் ஒரே விஷயம் தான், ரிட்டையர்ட் பர்சன். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தான் நம்ம எல்லாம் ஆள்றதெல்லாம், நான் யார் தெரியுமாலாம் அது வரைக்கும் தான். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த செஸ் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ராஜாவாக இருந்தாலும் சரி, ராணியாக இருந்தாலும், குரு இதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஹார்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே டப்பாக்குள்ளே தான் போகும். சிப்பாயாக இருந்தாலும் சரி, எல்லாம் பானாக இருந்தாலும் எல்லாம் ஒரே டப்பாக்குள்ளே தான் போகிறது. சேம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ பொசிஷன் என்பது ஜாப்ல இருக்க வரைக்கும் தான். யூ ஆர் லூசிங் த பொசிஷன். அதுக்கப்புறம் அதே ஆஃபீஸுக்குள்ள போய் உங்களுக்கு மரியாதையே கிடையாது, போகாமல் இருக்குது மரியாதை. திருப்பி அதே ஆஃபீஸில் போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் யாராவது பொண்ணு 2 பேர் காஃபி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மதிக்க ஆள் இருக்காது. நீங்கள் போய் எதிர்பார்த்துட்டு நீ எவனையும் மதிக்கலாம், யார் தெரியுமா, அதெல்லாம் போகவே கூடாது. திருப்பி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகக்கூடாது. போயிட்டு நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு எதிர்பார்க்கக்கூடாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட், பிகாஸ் யூ டோன்ட் ஹோல்ட் எனி மோர் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். ஒய் ஷுட் பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சோஷியல் கனெக்ஷன் தான் அதிகமாகணும், வெளியே இருக்கிற தொடர்புகள் தான் அதிகமாகணும். 60 வயசு வரைக்கும் கண்டுக்கவே இல்லை, பக்கத்து வீடு யார், எதிர் வீடு யார், தெருவில் யார் இருக்கு ஒன்றும் தெரியல. 60 வயசுக்கு மேலே இதெல்லாம் கம்பல்சரி, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சாகணும், எல்லாம் பண்ணிக்கணும். ஹெல்த் அண்ட் ரொட்டீன், மெடிக்கல் செக்அப் பண்ணிங்க எவ்ரி இயர். ரொட்டீன் லைஃப் கரெக்டாக வச்சுக்கோங்க. எவ்ரிடே ரொட்டீன் லைஃப் வந்து காலை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், எத்தனை மணிக்கு நம்ம வெளியே வாக்கிங் போகிறோம், எங்கே சாப்பிட்றோம், என்ன டயட் மெயின்டைன் பண்ணுறோம், அதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறது, பார்க்குக்கு போகிறது, வாக்கிங் போகிறது, இது மாதிரி சில விஷயங்கள் ரொட்டீன் ஒழுங்காக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ்ட். டோன்ட் செட்டில் பிஃபோர் டிவி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு. ஏற்கனவே நம்ம நெகட்டிவ் மென்டாலிட்டி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவி வேறு ஏற்றி விடணுமா, அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒரே சண்டையாக போகும். நெகட்டிவிட்டி உள்ளே ஏற்ற ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க தோணும், ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க தோணும். பாசிட்டிவ்னஸ் ஒரு சரி போங்க, சரி பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்கும். ஸோ நம்மளோட டிக்னிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ், தனிமையில் நம்மளோட தனித்துவம், தனிமையாக நான் என் சொந்த காலில் நிற்கிறேங்கிற ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளோட டிக்னிட்டி விட்டு கொடுத்துடக்கூடாது. இல்லை கையில் ஒரு பைசா இல்லைப்பா, கையில்
முடி வெட்டணுப்பா, நூறுரூவா கொடுப்பான்னு சொல்லி பையன்கிட்ட போய் நிற்கிற நிலமை வரக்கூடாது. அவங்க கேட்பாங்க, இப்போ தானே போன மாதம் தானே முடி வெட்டினேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம், என்ன வீட்டை விட்டு வெளியே வைப்பாரு, வீட்டில் இருக்க போகிறேன், அடுத்த மாதம் வெட்டிக்கலாமா? யதார்த்தம். ஐ சீன் த பீப்புள். இது மாதிரி புலம்புன ஆட்களை நான் பார்த்துருக்கேன். பையன் முடி வெட்ட கூட 100 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான். கேட்டால் அடுத்த மாதம் இப்போ என்ன அவசரம்னு கேட்குறான். ஸோ இது புரிஞ்சு கொள்ளுங்க, ரைட்டா? ஏனென்றால் சரியாக திட்டமிடலை, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டாப்பிங் ஒர்க், இட்ஸ் அபவுட் ஸ்டாப்பிங் கம்பல்ஷன். கம்பல்சரியாக பிடிச்சி நிறுத்திட்டாங்க, வருமானத்தை குறைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஒரு கிளாரிட்டி, இப்போ இருந்தே ஒரு கிளாரிட்டி. நான் எப்போ ரிட்டையர்ட் அப்புறம் எத்தனை வருஷம் பாக்கி இருக்குது, நீ என்னென்ன பிளான் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணி போனால் எனக்கு எவ்வளோ ரூபாய் எவ்வளோ ரூபா வேண்டியது இருக்கும் கணக்கு போடணும். ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ ரூபாய் தேவைப்படும், மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ தேவைப்படும், அதுக்கு நான் என்ன பிளான் பண்ண போகிறேன்? ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, லைஃப் ஸ்டைல் தக்கன அமௌண்ட் மாறும். எல்லாரும் இன்னொருத்தர் வாழ்க்கை மாதிரி ஒருத்தர் இருக்காது. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி வி வாண்ட் டு காப்பி சம்படிஸ் லைஃப். பட் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஆன்சர் ஷீட்டை நம்ம ஒருத்தவங்க ஆன்சர் ஷீட் பார்த்து காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொருத்தர் லைஃப்மே வித்தியாசம், ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலே வேற. ஸோ யாரை பார்த்து நம்ம காப்பி அடிக்க முடியாது. ஸோ மாதம் உங்களுக்கு எவ்வளோ செலவு ஆகும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு போட்டுக்கோங்க. இந்த கேப் எவ்வளோ ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்கம் எவ்வளோ தான் வரப்போகிறது, எக்ஸ்பெண்டிச்சர் குறைய போகிறது இல்லை. இந்த ரெண்டுக்குள்ள கேப்பை நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன, ஏதோ புதுசாக கற்றுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற ஹாபியை காசாக்கலாம், இல்லை ஏதாவது நம்ம மணி ஏர்னிங்க்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணணும். மேபி பார்ட் டைம், மேபி 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. உங்கள் ஹெல்த்தை கரெக்டாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பை தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயம். ஸோ டு டூ லிஸ்ட்டுங்கிறது ஒவ்வொரு நாள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் 30 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசு தான் டு டூ லிஸ்ட்னு போட்டிங்கன்னா, ஸோ மாதத்தில் மந்த்லி 1ஆம் தேதி கணக்கு போகும்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்று ஒரு பணத்தை ஒதுக்கி வைங்க. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. 30 வயசாக இருந்தாலும் 35 வயசாக இருந்தாலும் சரி, இப்போவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு தொகையை எடுத்து வச்சு அதை லாங் டேர்மில் நீங்கள் போட்டுட்டு வாங்க. அதாவது த லா ஆஃப் காம்பவுண்டிங் அப்படி சொல்லுவாங்க. ஏர்லியர் த ஏஜ், சின்ன அமௌண்ட் போட்டால் பெரிய காம்பவுண்டிங்கை பெரிய ரிசல்ட்ஸாக கொடுக்கும். லேட்டாக நம்ம அதிக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம சேவிங்ஸ்க்கு. ஸோ ஏர்லியாக நீங்கள் 30 வயசு 28 வயசுல நீங்கள் சேவிங்ஸு லாங் டேர்ம் பிளான் பண்ணி எவ்ரி திங் வில் பி லெஸ். ஈவன் ப்ரீமியம் கூட இட்ஸ் லெஸ். மெடிக்கல் ப்ரீமியமாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கட்டும், இட் பி லெஸ். வயதாக கூட போகிறது. ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் இது ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ இதான் பேசிக்கான சில விஷயம். ரொம்ப டீட்டெயில் ஸ்கூலில் போக விரும்பல. ஒவ்வொரு ஸ்கீம் பற்றி நிறைய பேசினா இட் வில் டேக் 1 hour 2 hours. பட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது சேஃப் அண்ட் செக்யூர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க், நேஷனலைஸ் பேங்க்ஸ் செகண்ட் ஒன். தேர்டு தான் நான் ப்ரைவேட் பேங்க்னு சொல்வேன். ஃபோர்த்து தான் வெளியே இருக்கிற நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள். வெளியே லிமிட் இருக்க முடிச்சு போய் எனக்கு வட்டி அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி போகிறது. ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, 10% மேலே இல்லை 9% மேலே ப்ரைவேட்டில் எங்கே கொடுத்தாலும் உங்களுடைய பணம் ரிஸ்க்கு. ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. பேங்க்கில் 6% தான் தராங்க, வெளியே வந்து 8% கிடைக்கலாம், 9% மேக்ஸிமம் கிடைக்கலாம். இதான் 1-2 கம்பெனியோட டிபெஞ்சர்ஸ் கொஞ்சம் வட்டி அதிகமாக கொடுக்கலாம். ஸோ டிபெஞ்சர்ஸில் கன்வெர்ட்டிபிள் வாங்குறத விட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு 5 இயர்ஸ் கண்டிப்பாக ரிட்டர்ன், 5 இயர்ஸ் எடுக்கிறாங்க, 3 இயர்ஸ் எடுக்கிறாங்க, அதை மாதிரி நீங்கள் டிபெஞ்சர்ஸ் போகலாம். மார்க்கெட்டில் ட்ரேடபிள் டிபெஞ்சர்ஸாக போகலாம். அதாவது பங்கு சந்தையில் உங்களோட கடன் பத்திரங்களை விற்கலாம் அப்படிங்கிற போனீங்கன்னா லிக்விடிட்டி எப்போனாலும் கிடைக்கும். லிக்விடிட்டின்னா என்ன, எனக்கு எப்போ பணம் தேவையோ அதை எடுத்து விற்று வாங்க முடியுமா, எவ்வளோ நாளைக்குள்ள இந்த பணம் கிடைக்குங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ டெபாசிட்டில் கூட வேறு ப்ரைவேட்டில் போய் போட்டால் கூட, ஸோ எத்தனை பேங்க்கில் வந்து உடனே சார் கொஞ்சம் ரினியூ பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இல்லை. ஸோ கேட்டால் ஒரு 50 லட்சம் போட்டு திருப்பி எடுங்க கேட்டால் கொடுப்பாங்களா, லேட் பண்ணுவாங்களா, அடுத்த புது டெபாசிட் இருந்தால் தான் தருவேன்னு சொல்லுவாங்களா, தெரியாது. ஸோ டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அதனால் ஸோ உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும். எப்படி பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது தேவைப்படும், ரைட்டா? ஸோ ரெனியூவல் பண்ணுறது எப்படி பண்ணால் எவ்வளோ வட்டி குறைகிறது, அப்போ எவ்வளோ வருமானம் குறைகிறது, ஒரு சின்ன கணக்கு பார்த்துட்டு தான் நீங்கள் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை எடுத்து நடத்த முடியும். ஸோ நீங்கள் யூ ஷுட் நாட் சஃபர் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், யூ ஷுட் என்ஜாய் யுவர் லைஃப். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது, ஆனால் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கைக்கான பணத்தை நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஆரம்பிங்க. இல்லை என்றால் இட் வில் பி வெரி காஸ்ட்லி அஃபர் இன் யுவர் லைஃப். நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய சுமையாக செலவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து லாங் டேர்முக்கு பிளான் பண்ண ஆரம்பிங்க. நான் வீடு வச்சுருக்கேன் சார், நிலம் வச்சுருக்கேன் சார், அதெல்லாம் உடனடியாக நம்ம பணம் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ தனியாக சேவிங்ஸுங்கிறது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற உண்மை. வீடு இருக்கலாம், நிலம் இருக்கலாம், அது விற்றா காசாக போகிறோம் இல்லை. வீடு இருக்குது, வாடகை கொடுக்காமல் இருக்கிறீங்க, நிலம் இருக்குது, அதில் வர வருமானம் செலவு பண்ணுறீங்க, ரைட்டா? அது எதையுமே உடனே விற்று காசாக்கி நிறைய பணம் கையில் வச்சுக்க போகிறது இல்லை. இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்டா?
சொல்ல யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரியாலிட்டி செக் இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனர் அந்த கிளாஸ் இருக்கட்டும், அந்த செக்ஷன் இருக்கட்டும். ஸோ உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக வைத்திருப்பதற்கு இன்று சில காரியங்கள் நீங்கள் பண்ணி ஆக வேண்டும். அதுதான் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் சரியான கவரேஜ், டாப் அப் கவரேஜ், ஒரு ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஒன்று, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், இதெல்லாமே நீங்கள் ஆரம்பிச்சிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ரைட்டா? நவ் த ஃபோரம் இஸ் ஓப்பன் டு ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் எந்த ஸ்கீமுக்குள்ளேயும் டீட்டெயிலாக போகல. ஏன்னா அது ஒவ்வொரு ஸ்கீம்லும் எக்ஸ்பிளைன் பண்ண போனால் இட் வில் டேக் லாங் டைம். வேறு ஏதாவது கிளாஸ் வச்சுக்கொள்ளலாம். ரைட்டா? எஸ், உங்களுடைய மேலான கருத்துக்கள். ரெக்கார்டிங் லிங்க் அப்புறம் அனுப்பிச்சிடுறேன். சார் இருக்கலாம், லிங்க் அனுப்பிச்சிடுறேன் மற்றவங்களுக்கு. குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு ஐ ஓப்பனர் தான் இருந்தது எல்லாமே. நீங்கள் சரி, சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் இனிஷியலாக பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இன்னும் நிறைய பண்ணணும். இப்போ எனக்கு 50னா சரி, நான் எப்படி பிளான் பண்ணணும்? மேபி ஐ கால் அண்ட் டிஸ்கஸ் வித் யூ சார். பண்ணிட்டு வரேன். சரி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, வெரி குட். வேற மற்ற நண்பர்கள் புதுசா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் அதில் போட்டு கேமரா வந்து ஆன் ஆகுது. அது மட்டும் நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன். என்னால் கேமரா ஆன் பண்ண நான் வரமாட்டேன். அது மட்டும் கேமரா நீங்க ஆன்ல கொஞ்சம் இல்லையா check உங்களுடைய பண்ணு. கேமரா? நான் ஆன் பண்ணாலும் என்னோட இமேஜ் வந்து வர மாட்டேங்குது. இப்போ என் இமேஜ் வருது, நான் நான் பார்க்கல, கேமரா நான் ஆன் யாருடைய இதுவுமே நான் பார்க்கல. என்னுடைய வியூ மட்டும் தான் வச்சிருக்கிறேன். ஸோ ஐ நாட் ஆமாம் சீன் அது அது எனிபடிஸ் ஃபேஸ் ஆல்சோ. நான் பார்க்கல, இது வரைக்கும் நான் பார்க்கல. என்னோட வியூ மட்டும் தான் வச்சிருந்தேன். ஓகே, ஓகே ஓகே, தேங்க்யூ. எஸ், மற்ற சார் நண்பர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார் பாண்ட்ஸ், அதாவது செக்யூர்ட் பாண்ட்ஸ், எஸ்பெஷலி ரிசர்வ் பேங்க் பாண்ட்ஸ், அதை பத்தி இது எப்படி இருக்கு சார். எடுக்கிறது? ஆர்பிஐ பாண்ட்ஸ் இருக்கிறது, வட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆர்பிஐ பாண்ட்ஸ் வந்து ரொம்ப செக்யூர்டு, 100% செக்யூர்டு. வட்டி Okay. கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரைட்டா? எத்தனை வருஷத்துக்கு போடுறாங்கன்னு பொறுத்து இருக்கு. ப்ரைவேட்ல நல்ல கம்பெனிஸ் ட்ரிபிள் ஏ ரேட்டிங், ட்ரிபிள் ஏ ப்ளஸ் ரேட்டிங் அது உள்ள கம்பெனியில் டிபென்ச்சர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்க போனீங்கன்னா 10% வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். 9%, 10% சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. பேங்க் டெபாசிட் 1 இயரில் 444, 400 நாள், 350 நாள் ஒவ்வொரு பேங்க் ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதில் மட்டும்தான் மேக்ஸிமம் கிடைக்க தவிர 5 இயர்ஸ்க்கு இல்லை. 5 இயர்ஸ் போடணும்னா வட்டி கம்மியாக தான் இருக்கிறது. ஏன்னா தேனோ 5 வருஷம் கழிச்சு மார்க்கெட் இறங்க போகிறது, இப்போயே கமிட் பண்ண 5 வருஷம் ஏன் வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலமை தான். ரைட்டா? ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு பாண்ட்ஸ் இருக்குது. பாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இதில் ட்ரேடபிள் பாண்ட்ஸாக போனீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போய் விற்றுடலாம். அவசியம் தேவை இருந்தால் விற்றுடலாம். கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் போகும், பரவாயில்ல. அவசர தேவைக்கு பணம் கிடைக்கும், ஒரே நாளில் கிடச்சிரும். ஏன்னா இன்றைக்கி விற்றீங்கன்னா நாளைக்கு பைசா வந்துடும். எஸ், நன்றி, தேங்க்யூ. வேறு கருத்துக்கள் தேவைப்படுமா உங்களுக்கு? விளக்கங்கள் போதுமான அளவு இருந்ததா? நான் உள்ள ஒவ்வொரு ஸ்கீம்குள்ளே டீட்டெயிலாக போகல. ஓவராலாக ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத இப்போ இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான். இது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நிறுவனங்கள் கொடுக்கணும். நிறுவனங்களோட பொறுப்பு. அவன் 30 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் இந்த பயிற்சிகள் கொடுத்தா தான் ஃபினான்ஷியல் இவன் நல்லா இருந்தால் தான் அவன் வந்து அவனோட வேலையில் கொஞ்சம் கருத்தோ செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. ரைட்டா? குட். வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா? ரைட். ஸோ நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்துருக்குறோம் நிறையத்தில். நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும்? பிரகாசமாக இருக்கணுமா? பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையான இருக்கணுமா? பண விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக நான் செலவு பண்ணுற அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கணுமா? இல்லை பார்த்து பார்த்து நான் கணக்கு பார்த்து செலவு பண்ண முடியும். ஏன்னா அந்த வருமானத்தை எவ்வளோ நாளைக்கு தக்க வைத்து போகிறோங்கிறது மிகப்பெரிய சவால். அப்போது எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறைய செலவுகள் தேவைப்படும் என்றால் அதுக்கு சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த வயசு இருந்தாலும் ஆரம்பிக்கணும். அது வந்து யூ ஷுட் நாட் வெயிட் அப் டு 50 ஆர் 55. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா முடியவே முடியாத விஷயம். ஸோ எவ்வளோ குறைந்த தொகையை வச்சுக்கணும், அதையும் நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 30 வயசுலேயே பிளான் பண்ணால், 32 வயசு, 34 வயசுல பிளான் பண்ணால் பெரிய தொகையாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். ரைட்டா? இதுதான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன். என்னோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதனால இண்டிவிஜுவலாக 1 to 1 நீங்கள் தேவைனாலும் எனக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஜாபுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பட்ஜெட்டிங் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே இது டாட்டட் லைன்ஸில் எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அது நான் உங்களுக்கு பிளான் பண்ணி விட்டு சொல்லும்பொழுது ஒரு 4 மணி நேரம் எனக்கு வேணும். அவங்க ஃபேமிலி நேச்சர் நீங்கள் எப்படி எப்படி எவ்வளோ தேவைப்படுங்கிறத பிளானிங் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஐ கேன் கைட் யூ. ஓகே, ஃபைன். ஸோ எனிதிங் எல்ஸ்? நிறுவனங்கள் அவங்களுடைய இன்னோஸ் ட்ரைனிங்காக எடுத்துகிட்டு போய் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம்.
கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவங்க நல்லா ஃபினான்ஷியலி நல்லா இருந்தால் தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். ஜாப்ல இந்த எரர் ஃப்ரீயாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க, ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னா யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் 100% அவுட்புட் ஃப்ரம் தம். ரைட். ஸோ அதுக்குண்டான ஒரு எஜுகேஷனை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் எல்லாரும் இருக்கின்றன. ரைட். தேங்க்யூ. வேறு கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். விஜயலட்சுமி மேடம் லைனில் இருக்கீங்களா? இப்போ மேலான கருத்துக்கள் எப்பவும் சொல்வீங்க. ரைட், we can close down. திருப்பி அடுத்த பயிற்சி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நினைக்கிற அடுத்த டாபிக் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி 10:30 to 11:30 மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணியிருக்கா, பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது மாற்றங்கள் இருக்காது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டுங்களா? தேங்க்யூ. பை.